இப்போ உடம்பு வந்து ஒரு வண்டி மாதிரி ஒரு வெஹிக்கிள்னு சொன்னால் ஹார்ட் வந்து ஒரு இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அது சுருங்கி விரியறதுனால கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சொல்கிறோம். அந்த பிளட் வந்து எல்லா இடத்துலையும் மூளைக்கு போகுது, உடம்பு ஃபுல்லாக போயிட்டு திருப்பி ரிட்டர்னும் வருது. ஸோ அந்த இன்ஜின் வேலை செய்யணும்னா நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் சப்ளை மாதிரி இந்த கரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். 3 ரத்த குழாய்கள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் கொழுப்பு படியலாம். ஸோ அது கொழுப்பு படிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. படத்தில் நான் காமிச்சேன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ரத்த குழாய், இது மைல்டு பிளாக்கு, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் பிளாக் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பிளாக்கில் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலேயோ வேறு சில விஷயங்களாலேயோ பிளாக் ரப்சர்னு சொல்லுவாங்க, பிளவு ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிளாட் ஃபார்ம் ஆகிடலாம். இந்த கிளாட் எப்படி ஃபார்ம் ஆகிடும்னா நம்ம ஒரு காயம் பட்டால் ரத்த குழாய் அப்படி டோட்டலாக பிளாக் ஆகிடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படிஞ்சிடலாம். இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம், மாரடைப்பு நோய். ஸோ இது ஏதாவது ஒரு ரத்த குழாயிலே திடீர்னு ஏற்படலாம். அதான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக் மீதி பகுதி வந்து ரத்த குழாய் கிளாட் ஆகிறதுனால வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கவங்க உடனே அதை தான் தாங்க முடியாத வலி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அவங்களுக்கு பேசிக் முதல் உதவி மருந்துகள்லாம் கொடுப்போம். அப்புறம் அவங்களுக்கு ஆஞ்சியோகிராஃபி இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்ண வேண்டியிருக்கும்.